நடிகர் சசிகுமார் நடிப்புல ஒரு திரைப்படம் வெளிவந்தாலே, அது கண்டிப்பா தரமான படமாக இருக்கும்னும் ரசிகர்களுக்கு மத்தியில பெரும் நம்பிக்கையும் இருக்கு. அதற்கேற்றபடியே சமீப காலமாக அயோத்தி, நந்தன், கருடன் இது போல தரமான படங்கள்ல கொடுத்துட்டு வராரு, நடித்துட்டு வராரு சசிகுமார் அவர்கள். அந்த வரிசையில தற்போது டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற படத்தையும் கொடுத்திருக்காரு சசிகுமார் அவர்கள். அறிமுக இயக்குனரான அபிஷன் ஜீவன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல சசிகுமாரோடு இணைந்து முதல் முறையாக சிம்ரனும் நடித்திருக்காங்க. ஷான் ரோல்டன் தான் இந்த படத்துக்கு இசையமைத்தும் இருக்கார். மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வரும். இந்த திரைப்படம் வெற்றிகரமாக 5 நாட்கள கடந்திருக்கு. உலகளவுல இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்திருக்குன்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. அதன்படி உலக அளவுல 5 நாட்கள்ல இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, 20 கோடிக்கு மேல வசூல் செய்திருப்பதாக தகவலும் வெளிவந்திருக்கு. ரெட்ரோ திரைப்படம் இந்த படத்துக்கு கடும் போட்டி கொடுக்கறதுனால, இந்த திரைப்படம் மெதுவாக தான் ரசிகர்கள் மத்தியில கொண்டு செல்றது. இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்ன்றதுனால, ரெட்ரோ திரைப்படத்தோட ஆரவாரம் முடிந்த பிறகு, இந்த திரைப்படத்தோட வசூலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா, இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்றாற்போல ஃபேமிலி ஆடியன்ஸ் திரைப்படம்ன்றதுனால, இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கவர்ந்திருக்கு. நாளுக்கு நாள் திரையரங்குகள்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்களும் அதிகமாக வரத் தொடங்கியிருக்காங்க. இதனால வரும் நாட்கள்ல கோடை விடுமுறைன்றதுனால, வரும் வாரங்கள்லயும் நல்ல வசூலை வாரி குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.